ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, நட்சத்திரப்பூ 1, லவங்கம் 1, 2 பச்சை மிளகா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குற கலவா உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வணங்க விடலாம். ½ கப் பீன்ஸ், ½ கப் கேரட், ½ கப் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துருந்தேன், 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து காய் நல்லா வணங்குற வரைக்கும் வேக விடலாம். காய் கொஞ்சம் வெந்ததும் 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டபுள் மடங்காக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன், அரிசி சேர்த்துட்டேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் எடுத்தோம்னா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். புதினாவை எப்போவுமே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்துவோம். பட் நம்ம முன்னாடி எண்ணெயிலேயே சேர்த்துனோம்னா புதினாவோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெய் ஃபுல்லாக பரவி அது ஒரு புது டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.